10 சகோதர சகோதரிகளுடன் பிறந்த நல்ல கண்ணு. வசதியான குடும்பம். அரசியலில் நுழைந்தது எப்படி? ஸ்ரீ வைகுண்டத்தில் வசதியான குடும்பத்தில் பிறந்தாலும் எளிமைக்கு பெயர் பெற்றவராக நல்ல கண்ணு வாழ்ந்தார். நல்ல கண்ணு பற்றி பலரும் அறியாத சொந்த வாழ்க்கை குறித்து இப்போது நாம் தெரிந்து கொள்ளலாம். முந்தைய ஒருங்கிணைந்த திருநெல்வேலி மாவட்டம், தற்போதைய தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீ வைகுண்டத்தில் வாழ்ந்து வந்த நல்ல வசதியான விவசாய குடும்பத்தில் பிறந்தவர்தான் நல்ல கண்ணு. ராமசாமி கருப்பாயி தம்பதியருக்கு 3வது குழந்தையாக 1925ஆம் ஆண்டு டிசம்பர் 26ஆம் தேதி பிறந்தவர் நல்ல கண்ணு. இவருடன் பிறந்த சகோதர சகோதரிகள் விவரம்: அண்ணன் முத்துராமலிங்கம், அக்கா சேது அம்மாள் மற்றும் தங்கை வைகுண்டத்து அம்மாள், தம்பி சேது வைகுண்டராமன், தங்கை முத்தம்மாள், தம்பி இருளப்பன், தங்கைகள் லக்ஷ்மி, கமலம், ஜானகி என 10 சகோதர சகோதரிகளுடன் நல்ல கண்ணு வாழ்ந்தார். நல்ல கண்ணுவின் பெற்றோர் குழந்தைகள் அனைவரையும் நன்றாக படிக்க வைத்து விட வேண்டும் என்பதில் கருத்தாக இருந்துள்ளனர். அதனால் அனைவரும் உயர்கல்வி வரை படித்துள்ளனர். 1942-44 காலகட்டத்தில் தேச விடுதலை போராட்ட வீரர் அண்ணாச்சி சண்முகத்திடம் காரல் மார்க்ஸ், ஏங்கல்ஸ், லெனின், ஸ்டாலின் நூல்களை வாங்கி படித்து நல்ல கண்ணு தத்துவ கண்ணோட்டம் பெற்றார். அவரது பள்ளி ஆசிரியர் பலவேசம் மூலம் இடதுசாரி கருத்துக்களை பெற்று நல்ல கண்ணு களப்பணி ஆர்வத்தை வளர்த்து கொண்டார். ஸ்ரீ வைகுண்டத்தில் வாலிபர் சங்கம் அமைத்து அதில் இணைந்து செயல்பட தொடங்கியதில் நல்ல கண்ணுவின் அமைப்பு சார்ந்த பொது வாழ்க்கை தொடங்கியது. கம்யூனிஸ்ட் கட்சியின் திருநெல்வேலி மாவட்ட செயலாளராக பணி செய்த VS காந்தி வாலிபர் சங்க செயலாளராக செயல்பட்ட அமைப்பின் முன்னோடி உறுப்பினராக இருந்த நல்ல கண்ணு வாலிபர் சங்கம்தான் எனது அரசியல் ஆரம்ப பள்ளி என்றும் கூறியிருக்கிறார். நாங்குநேரி வட்டாரத்தில் விவசாயிகளை திரட்டி சங்கம் அமைத்து போராடுவதில் முனைப்புடன் செயல்பட்டு வந்த நல்ல கண்ணுவை நேரில் கண்ட விடுதலை போராட்ட வீரர் P. சீனிவாசராவ் கட்டுமஸ்தான உடலமைப்பை கொண்ட கிராமத்து விவசாயிகள் சாயலில் உள்ள வாலிபர் நல்ல கண்ணு எதிர்காலத்தில் நல்ல ஊழியராக வருவார் என 1950களின் தொலைநோக்கு பார்வையுடன் மதிப்பீட்டு கூறியதும் பிறகு நிஜமாக இருக்கின்றது. விடுதலை போராட்ட காலத்தில் தீவிரமாக செயல்பட்ட நல்ல கண்ணு திருநெல்வேலி சதி வழக்கில் கைது செய்யப்பட்டு கடுமையான தண்டனைக்கு உள்ளானார். இவர் 9.5 ஆண்டுகள் சிறை வாழ்க்கை அனுபவம், சில ஆண்டுகள் தலைமறைவு வாழ்க்கை அனுபவமும் பெற்றவர். தாய்மொழி மீது தளராத பற்று கொண்டவர். புலவர் பட்டம் பயின்றவர். பாரதியார் பாடல்களை பாடி தேசபக்தி கனலை மூட்டியவர். தொன்மை இலக்கியங்களை கற்பதில் ஆர்வம் காட்டியவர். தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்துடன் எப்போதும் உறவில் இருந்து வந்தவர். திருநெல்வேலி மாவட்ட செயற்குழு உறுப்பினர் பொறுப்பில் இருந்த நல்ல கண்ணு கட்சி தலைமைக்கு அழைத்து வரப்பட்டார். அங்கு கட்சி தகவல் மைய பொறுப்பாளராக செயல்பட்டார். தமிழ்நாடு விவசாய தொழிலாளர் சங்கத்தின் மாநில செயலாளர் பொறுப்புக்கு தேர்வு செய்யப்பட்டு 1992 வரை அந்த பொறுப்பில் மிக சிறப்பாக செயல்பட்டார். தமிழ்நாடு மாநில செயலாளர் பொறுப்புக்கு 1992ஆம் ஆண்டில் தேர்வு செய்யப்பட்டார். 2005ஆம் ஆண்டு வரை இந்த பொறுப்பில் சிறப்பாக செயல்பட்டு தமிழ்நாட்டின் அரசியல் தலைவர் என்ற உயர்ந்த வடிவ பெற்றவர்தான் நல்ல கண்ணு. கடைசி வரை அரசு வழங்கிய வீட்டில் வாழ்ந்து மறைந்தவர் நேர்மையாளர் தோழர் நல்ல கண்ணு.